உன்னை படைத்த ஆண்டவராகிய நான் உன் கூட கொஞ்ச நேரம் பேசணும். என் மகனே, என் மகளே, உன் கண்களை மூடு. உன்னைச் சுற்றியுள்ள உலகத்தை ஒரு நிமிஷம் மறந்திடு. கேலண்டரை பார்க்காதே, கடிகாரத்தை பார்க்காதே, என்னையே பார். ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளியே விடு. உன் மனசில் இருக்கிற பதட்டத்தை எல்லாம் இப்போ என் பாதத்தில இறக்கி வை. நீ மனசு வேதனைப்படுறது எனக்கு தெரியும். கடந்த ஒரு வருஷமா நீ பட்ட பாடு எனக்கு தெரியும். இந்த வருஷமாவது நல்லா இருக்கும், ஜெயிச்சிரலாம்னு எவ்வளவோ நம்பிக்கையோட ஆரம்பிச்ச. ஆனா நாட்கள் போக போக ஏமாற்றங்கள் தான் மிஞ்சிச்சு. நினைச்சது நடக்கல, ஆசைப்பட்டது கிடைக்கல, நம்புனவங்க ஏமாத்திட்டாங்க. என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா? ஒவ்வொரு வருஷமும் கேலண்டர் மட்டும்தான் மாறுதே தவிர என் தலைவிதி மாறலையே அப்படின்னு சொல்லி சொல்லி அழுதுகிட்டு இருக்க. உன் தோல்விகள் உன்னை துரத்துது. பழைய கசப்பான நினைவுகள் உன் நிம்மதியை கெடுக்குது. அடுத்த வருஷமும் இதே பிரச்சனை தொடருமோ? இதே கடனோடு, இதே நோயோடு, இதே அவமானத்தோடு தான் நான் வாழணுமாங்கிற பயம் உனக்குள்ள இருக்கு. நான் சொல்றது உண்மைதானே? கலங்காதே என் பிள்ளையே. உன் கடந்த காலத்தை நான் பார்க்கல, உன் எதிர்காலத்தை நான் பார்க்கிறேன். முடிந்து போன நாட்களை நினைத்து நீ சிந்தின கண்ணீர் போதும். இதோ உன் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை நான் எழுத ஆரம்பிக்கிறேன். நீ சோர்ந்து போன அதே இடத்தில உன்னை நிமிர்ந்து நிற்க வைப்பேன். இன்று உனக்கு ஒரு புதிய விடியல் காத்திருக்கு. நீ சந்திக்கப் போகும் புதிய வருடம் கடந்த வருடத்தைப் போல இருக்காது. இது உனக்கான வருடம். இது நீ ஜெயிக்கப் போகும் வருடம். உன் கண்ணீர் துடைக்கப்படும் வருடம். இப்பதான் முக்கிய வார்த்தை வருது. இதை விட்டே போகாதே. உன் எதிர்காலத்தையே மாற்றப் போகும் வார்த்தை இது. இதை உன் ஆத்துமாவில ஆழமா பதியவை. வேதம் சொல்லுது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று. ஆம், நான் புதிய காரியத்தை செய்யப் போகிறேன். பழைய தோல்விகளை மூட்டை கட்டி வை. பழைய அவமானங்களை குப்பையில போடு. நான் உனக்கு வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வழியில்லாத இடத்தில நான் உனக்கு வழி திறப்பேன். நீ பயப்படுற மாதிரி